ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற போகிற ட்ரூ இன்டென்ஷன் என்ன, ஸோ அதை பற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? இல்லை யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிக்கோங்க. தென் மேக்ஸிமம் நம்ம சேனல் கூட லிங்காக ட்ரை பண்ணுங்கள், கனெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் கூட நீங்கள் ஏதாவது ஒரு பட்சத்தில் லிங்க் ஆகிற ஒரு டைமில் தான் நம்ம வீடியோஸில் அவங்க எனர்ஜிஸ் வரும். ஓகே ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Knight of Pentacles, Knight of Cups, High Priestess, Hermit, okay, Sun, Nine of Swords, okay, Page of Swords, Page of Cups, Four of Swords, Hierophant, Six of Pentacles, Three of Pentacles. So bottom of the deck, Page of Pentacles. Okay. Celebration, slowing down, silence, transformation, guidance, Fool, possibilities, receptivity, aloneness, completion, rebirth, inner city. Creator. ஓகே தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தென் இன்றைக்கி விளங்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற போகிற ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரெஸ்னேட் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஓகே ரெஸ்னேட் ஆகுறவங்க எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஓகே தான் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் எனக்கு ஆக்சுவலி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. மேம் கண்டினியூஸாக உங்களோட சேனலை 1 இயர்க்கு மேலே பார்த்துட்ருக்கோம், நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க அப்படின்னு எனக்கு நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எனிவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. நான் அதனால தான் இந்த லைஃப் பர்பஸே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பே நீங்கள் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். காரணம் கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு போவாங்க, மறுபடியும் 10 மாதம் கழிஞ்சு வருவாங்க, அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் கழிஞ்சு போவாங்க. ஸோ மனுஷங்க மைண்டு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க, எப்போ வேணாலும் போவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள நினச்சி அவங்க டைமே வேஸ்ட் பண்ணி, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி, லைஃபையே ஸ்பாயில் பண்ணி ஒரு பர்சனை நினச்சி நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதுங்க. யாருமே இல்லாட்டாலும் செல்ஃப் லவ், யாரும் இல்லாட்டாலும் என்ன நம்ம ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். எனிவே தேங்க்ஸ். ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி சைலண்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லுவேன். எந்த ஒரு எஃபோர்ட்டு நீங்களும் கொடுக்கலையா இருக்கலாம், மேபி நீங்கள் டீல் பண்ணுற போர்ஸில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கலையா இருக்கலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்குது. ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எஃபோர்ட் கொடுக்கறதுக்கும் ரெடி இல்லை. காரணம் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சனுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, ஒரு செப்பரேஷன் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. மிஸ்டேக் வந்து ஏமாலை. ஓகே இனி இந்த இந்த எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணிவிட்டு இனி எந்த மூஞ்சை வச்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னே போய் நிற்கிறதுக்கு. ஓகே அதனால் இவர் ஆக்ஷன் எடுக்காமல் நிற்கிறாரு நம்ம சொல்லலாம். எஃபோர்ட் கொடுக்காமல் நிற்கிறதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா இதுதான். ஓகே எல்லாம் இவருக்கு தெரியும்.
ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணிட்டு உண்டு. மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு இவருக்கு மைண்டு ஓகே இல்லையா இருக்கலாம், இல்லைங்க ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு தடுக்குதான் இருக்கலாம், ஓகே இல்லைங்க குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம். இவ்வளோ எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த போஸ்டோட மைண்டே இருக்கட்டும், முகத்தையாக இருக்கட்டும், நான் எந்த மூஞ்சை வச்சுட்டு பார்ப்பேன். இவருக்கு மைண்டாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், உங்ககிட்ட வந்து நிற்கிறது கூட இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் சொல்லலாம். அதனால தான் கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட் ரிலேஷன்ஷிப் எஃபோர்ட் கொடுக்காம இருக்காங்க. தான் இவரோட ட்ரூ இன்டென்ஷன் கேட்டிங்க. ஓகே, கரண்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சைலண்டாக நீங்கள் மாறிட்டு உண்டு. ஏன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி என்ன சொல்கிறது, கரண்ட்லி பயங்கர ஒரு சைலண்டாக ஒரு சீக்ரெட்டிவாக நீங்கள் மாறிட்டு உண்டு. ஏன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் பெயின் அனுபவிச்சுட்டு. இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்து பழகின பசங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகத்தை மட்டுமே கொடுத்துட்டு. இது யாரெல்லாம் நீங்கள் ஆத்மார்த்தமாக ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் டயர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு யாரை நம்புறது, யாரை ட்ரஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா இருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இறைவனை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டு யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா இந்த ஒரு லைஃப்பில் உங்களுக்கு அத்தனை மாத்திரம் பெயின், மனுஷங்களை நம்பி 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 அவ்வளோ தூரம் நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க எல்லாம் அவங்க முதுகில் குத்திட்டு ஒரு நம்பிக்கை துரோகத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு உண்டு. இனி உங்களுக்கு யாரை நம்புறது, நம்ம ஆத்மார்த்தமாக நம்பினவரையே நம்ம முதுகில் குத்திட்டு போகிறானே, இனி இந்த உலகத்தில் யாரை நம்புறது? உங்களுக்கு ட்ரஸ்ட் விஷயம் வந்துட்டு உண்டு. ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த ஒரு பர்சன் மேபி நீங்கள் அவ்வளோ தூரம் இந்த உலகத்தில் யார் எனக்கு துரோகம் பண்ணாலும் இவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அத்தனை மாத்திரம் இவரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. பட் மேபி உங்களுக்கு யார் உங்களை முதல்ல குத்துனாலும் உங்களுக்கு இத்தனை தூரம் பெயின் இருக்காதான் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனை நீங்கள் அத்தனை தூரம் நீங்கள் இவரை ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு, நம்பிட்டு உண்டு. இவர் குத்தும் போது உங்களுக்கு அந்த பெயினை ஓவர்டேக் பண்ணுறதுக்கே முடியலை. இனிமேல் இந்த உலகத்தில் நான் எதுக்கு இருக்கணும், இல்லைங்க நான் யாரை நம்பணும், எனக்கு யாரை மேலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, அப்போ கரண்ட்லி நீங்கள் இனி யாரையும் நம்ப இறைவனை தவிர இனி நான் யாரையும் நம்ப போகிறது இல்லை. ஸோ கரண்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அத்தனை தூரம் இன்டென்சிட்டி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கலாம், இவங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஒரு நோ கான்ட்டில் கொண்டு தள்ளியிருக்கலாம், பிளாக்ல போட்டிருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பே ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனோட வலியையும் வேதனையும் மட்டும் உங்களால் டே பை டே உணர முடியுமா இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தோட்டம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பை வேண்டான்னு போயிட்டான், என் முதுகில் குத்திட்டு போயிட்டான், ஒட்டுமொத்தமாக நோ கான்டெக்டில் போட்டுட்டு போயிட்டான், பிளாகில் போயிட்டான். பட் ஏன் எனக்கு அவனோட அந்த வலிகளை என்னால் உணர முடியுது. இதுதான் உங்களுக்கு இப்போ ஒரு மரண வலியாக இருக்கும். ஓகே, எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சனோட வலி என்ன இன்னர் வயசு என்னால் ஏன் உணர முடியுது. அதில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு அத்தனை ஒரு பெயின். ரிலேஷன்ஷிப் போகுது அப்படின்னா அது அதனால முடிஞ்சு போகட்டும். பட் ரிலேஷன்ஷிப் வெளியே ஒன்றுமே இல்லை, பட் இன்னர் வயசு எனக்கு ஏன் அந்த ஒரு பர்சனோட வலியை டே பை டே எனக்கு உணர முடியும் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு அத்தனை மாத்திரம் சங்கடமும் வலியும் வேதனையும் உண்டு. அது யாருக்கிட்டேயும் சொல்லவும் முடியாமல் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலிகளை இங்கே தாங்கிட்டு உண்டு. ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய சக்ஸஸ் கேட்டிங்க அப்படின்னா அது யூனிவர்ஸ் மட்டும்தான். மேபி நீங்கள் மெடிடேஷனோ ப்ரேயர்ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டு கிடைக்குமா இருக்கலாம். நீங்கள் இப்போ இறைவனை தவிர நீங்கள் இப்போ யாரையும் நம்புறதுக்கு ரெடி இல்லை. கரண்ட்லி உங்களுக்கு இன்ட்யூஷன் பக்காவாக கைட் ஆகுது நம்ம சொல்லலாம். மேபி ஆக்சுவலி நம்ம இன்ட்யூஷன் நம்மளை வந்து இன்ட்யூஷன் சொல்லதை கேட்டு நம்ம வழி நடந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து க்ரோ ஆகும், சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட இன்ட்யூஷன்ங்கிறது நம்மளோட சோல் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆன்மா நம்ம ஆன்மா மட்டும்தான். அடுத்தடுத்த ஆன்மா வந்து அவங்கவுங்க நல்லா இருக்கும்னு நினைக்குமே தவிர அது செல்ஃபிஷாக இருக்கும். பட் நம்ம ஆன்மா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ இன்ட்யூஷன் சொல்கிறது யார் கேட்குறாங்களோ அவங்க லைஃப்பில் க்ரோ ஆவாங்க. அப்போ கரண்ட்லி நீங்கள் சைலண்டாக மாட்டுண்டு சீக்ரெட்டாக மாட்டணும், உங்களுக்கு இன்ட்யூஷன் பவரும் கிடச்சிട്ടുണ്ട്. ஓகே, மேபி ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம சில டைலாக்ஸில் நம்ம கேட்டிருப்போம், இறைவன் ஒரு விஷயத்தை நம்ம உணர இறைவன் கிட்ட நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இன்ட்யூஷன் உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் கிடச்சிட்டு. இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவரை கொடுத்துருக்கலாம். எங்கேயும் நீ போகாத, இது கட்டாயம் உன்னை தேடி வரும், நீ மைண்ட் பண்ணாத, நீ ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணு, உன்னை ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணு, ஒன்று பீஸ் ஆஃப் த மைண்டில் வச்சுக்க ட்ரை பண்ணு, அவனை ஃபோக்கஸ் பண்ண, அவன் ஆடி பாடி கடைசியாக ஒன்றை வந்து அடைவான்னு உங்களுக்கு இன்ட்யூஷன் கைட் ஆகிடலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க,
எல்லாமே எனக்கு யூனிவர்ஸ் நல்லது பண்ணும் ஒரு ஹோப்போட நீங்கள் லைஃப்பை கடந்து போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். மேபி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் சாயனம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 17 மாதங்கள் இருக்கலாம், நீங்கள் 17 நாட்கள் இருக்கலாம். ஓகே ஓகே கரண்ட் ரிலேஷன்ஷிப் சாயனடாக போயிட்டுருக்குது. பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட். உங்கள் நேம்லேயோ அவங்க நேம்லேயோ இந்த லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே ஓகே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்ட் தேர்ட் பார்ட்டிக்கு பேச்சு கேட்கலாம். தேர்ட் பார்ட்டி யாராக வேணா இருக்கலாம். மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க மதராக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாக இருக்கலாம். இவர் எனக்கு எடுத்துகிட்டு இவர் தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி இவருக்கு ராங்காக சொல்லி கொடுத்துருண்டு. இவர் அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உங்களை எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஹர்ட் ஆக்கிட்டு வார்த்தைகளை ஹர்ட் ஆக்கியிருக்கலாம், ஆக்ஷன்ஸ்னால் ஹர்ட் ஆகிருக்கலாம். தேர்ட் பார்ட்டிக்கு பேச கேட்டு இவர் ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டியை ட்ரஸ்ட் பண்ணிட்டு பட் உங்களை ட்ரஸ்ட் பண்ணிட்டு இதான் உண்மையான விஷயம். இவர் தேர்ட் பார்ட்டிக்கு பேச கேட்டு ரிலேஷன்ஷிப்பை என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே கரண்ட்லி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கலாம். தேர்ட் பார்ட்டி போதுன்னு ஒரு தாட்டில் இவர் இருக்கலாம். ஓகே பட் இவருக்கு எனக்கு என்ன தோணுன்னா கரண்ட்லி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த ஒரு போர்ஷன் கொடுத்துட்ருக்கலாம். ஓப்பனாக சொல்ல போனால் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நடந்துகிட்ருக்குது. ஓகே ஓவரால் எனக்கு ரீடிங்கில் மனசில் ஆகிற விஷயம் மேபி இந்த ஒரு பர்சன் பகல் டைம் ஓரளவுக்கு இவரை மைண்டை டைவர்ட் பண்ண முடியுமா இருக்கும். ஏன்னா பகலில் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருப்பாங்க, நம்ம பிஸியாக இருப்போம், அங்கே போவோம் இங்கே போவோம், ஒர்க் இருக்கும். ஸோ பகல் டைம் இவரால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குமா இருக்கும். பட் நைட்டு டைம் ஆகக்கூடிய ஒரு டைம் இந்த பர்சன் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டு உண்டு. ஓகே பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும், உங்களை அப்ரோச் பண்ணணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, பல 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 தோட் இவருக்கு மைண்டில் உண்டு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு ரியலைசேஷன் என்ன அப்படின்னா நைட்டு வரக்கூடிய கார்டுங்கிறது நமக்கு ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா நமக்கு நைட்டு நம்ம எல்லாருக்குமே நைட்டு நம்ம மைண்டில் வரக்கூடிய தோட்ஸ் ஃபுல்லாகவே எமோஷ்னலாக இருக்கும். ஓகே பகலில் நமக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும், நைட்டு நமக்கு மேக்ஸிமம் கண்ணு மூடி தூங்கக்கூடிய ஒரு டைமில் நம்ம மனசுக்கு பிடிச்ச பர்சனல் தோட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில் எமோஷ்னலாக இருக்கும். அதே மாதிரி இவருக்கு நைட்டு வரக்கூடிய தோட்ஸ் ஃபுல்லாகவே எமோஷ்னலாக இருந்துட்டு உண்டு. அந்த எமோஷ்னலாக தாட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு உங்ககிட்ட பேசணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், பல பல தாட் இவருக்கு மைண்டில் உண்டு. ஓகே சம்டைம் என்ன சொல்கிறது இது போஸ்டருக்கு நைட்டு தூக்கமும் இல்லை, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஃபீல் ஆகிட்டு இருக்கலாம். மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு உங்களுக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். என்ன தான் நீங்கள் மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாலும் மிட் நைட்டில் உங்களுக்கு 2 மணிக்கு முழிப்பு வருது, 3 மணிக்கு முழிப்பு வருது, இல்லைங்க நைட்டு ரொம்ப லேட்டாக தூக்கம் வருது, இல்லைங்க சம்மந்தமே இல்லாமல் ஏதோ கனவுகள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு உங்களுக்கும் சம் டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் பகல் டைம் ஓரளவுக்கு பிடிச்சி நின்னாலும் மைண்டை பிஸியாக வச்சுக்கிட்டாலும் டைவெர்ட் பண்ணாலும் நைட் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு பயங்கர சங்கடம் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களை சுத்தமாக அவங்கள மைண்ட் பண்ணாமல் உங்கள் ஃபீலிங்ஸையும் வலி வேதனையும் உணராமல் தான் மட்டும் ஹாப்பியாக இருக்கும், தான் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும், தான் லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு உங்களோட எமோஷனல்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காம அவர் கோபித்து சுச்சுவேஷன் இவர் போயிட்டு உண்டு. இமெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் இவர் நடந்துட்டு உண்டு. எனக்கும் இந்த ரிலேஷனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் ஒரு பந்தமும் இல்லை. தேவையில்லை நீ தான் என்ன ஆசைப்படுற, தேவையில்லை நீ தான் காதலை வளர்த்துக்கிற, ஐ டோன்ட் கேர், எனக்கு இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் விருப்பமும் இல்லை. எனக்கு இம்பார்ட்டன்றது என்ன தேர்ட் பார்ட்டி, என்னோட கரியர், என்னோடய கோல்ஸு, இதுதான் இம்பார்ட்டன்ட். இவர் ஆக்சுவலாக காட்டிட்டு உண்டு. ஓகே இது நடக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு சங்கடம் பயங்கர சங்கடம் ஃபீல் ஆகுது நைட்டு டைமில். ஓகே நம்ம இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாமோ, ஒருத்தவங்களோட வலியை வெளியே நம்ம உணர்ந்துருக்கலாமோ. ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷன் இப்போ நான் வலியை அனுபவிக்கிறேன், இவர் எப்படி வலியை அனுபவிக்கிறாரு தெரியுமா? உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஃபீல் ஆகிற ஒரு இன்டென்சிட்டி சேம் இவருக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் அதை இவரை மைண்ட் பண்ணிட்டு செப்பரேஷனில் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. அப்போ உங்களை பற்றின இன்டென்சிட்டி இன்னும் இவருக்கு டீப்பாக க்ளோஸ் ஆக உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமே, ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமே, இந்த உலகத்தில் உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. மேபி நீங்கள் நான் அந்த கஷ்டத்தில் இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க அவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பல பெயின் ஸ்ட்ரகிள்ஸ், மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு மேரேஜில் டிவோர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜில் நீங்கள் வந்திருக்கலாம், ஆல்ரெடி இருந்த ஒரு லைஃப்பில் நீங்கள் அவ்வளோ தூரம் பெயின் அனுபவிச்சிருக்கலாம், இல்லைங்க உங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், இவர்கிட்ட நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். அப்போ இவரோட ட்ரூ இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் ஒன்றை கஷ்டப்படுத்துறது நான் கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஓகே நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே நினைக்கக்கூடிய ஒரு டைமில் அவருக்கும் பயங்கர சங்கடம் உண்டு.
அதனால தானே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நிற்கிறேன். ஓகே, இவர் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு, விஷயங்களெல்லாம் யோசிக்கிறாரு, ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை யோசிக்கிறாரு, யார் மேலே மிஸ்டேக் நடந்துச்சு, எப்படி மிஸ்டேக் நடந்துச்சு, எல்லாமே ஒரு ரியலைசேஷன் அந்த ஒரு பர்சனை கடந்து போயிட்டுருக்காங்க. ஏன் இந்த ஒரு இவர் ஆக்சுவலி உங்களை திங்க் பண்ணாமல் இருக்கலாம், உங்களை நினைக்காமல் இருக்கலாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போச்சு, ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் இருக்குது. அதனால இவர் உங்களை திங்க் பண்ணார் அப்படின்னா, இல்லை உங்களை நினைக்கிறார் அப்படின்னா, இவருக்கு உங்க கூட இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. சேம் இன்டென்சிட்டி உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். டே பை டே உங்களை பார்த்தீங்கன்னா தாட்ஸ் வருது, மெமரிஸ் வருது. என்ன சொல்லுது, ஒரு என்ன சொல்லுது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், இந்த ஒரு தாட்டாகவும் இருக்குது. ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை இவர் மைண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன தோணுது, மேபி இந்த பர்சனோட ஃபேமிலி ஹையர் பொசிஷனில் உள்ள பர்சன் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சன் ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவருக்கு அண்டரில் நிறைய பேர் வந்து போய் நிற்கலாம், இல்லைனா காஸ்ட் ரிலேட்டட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருக்கலாம். சில சுச்சுவேஷனை ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுலாம் அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு மனசில் ஆகிற இந்த செப்பரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த உலகத்தில், இதெல்லாம் இங்கே பூமியில் மனுஷங்க போட்டதானே, இந்த ஃபேமிலி சொசைட்டி ரெண்டு ஆன்மாக்கள் செய்கிறதுக்கு என்ன சொல்லுது, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் இந்த பூமியில் மனுஷங்க போட்ட ரூல்ஸ் தானே, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு இங்கே இருக்கிற எந்த சுச்சுவேஷன் எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகல, ஒரு நிம்மதி. ஏன்னா என்ன சொல்கிறது, இவருக்கு ஆத்மார்த்தமான ஒரு ட்ரஸ்ட்டு. நம்ம ஆன்மா எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஆன்மா அது வந்து சம்திங் ஸ்பெஷல். ஒரு சில பர்சனை மட்டும் நமக்கு ட்ரஸ்ட் பண்ண தோணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ண தோணும். அதே மாதிரி இவருக்கு உங்கள் கூட மட்டும் ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் சம்டைம் சொசைட்டி, ஃபேமிலி, நேம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களை இவர் தள்ளி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம், எனக்கு எதுவும் வேண்டாம், நேம் வேண்டாம், எனக்கு ஃபேமிலி என்ன புரிஞ்சுக்காத எந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வேண்டாம், என்னோடய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத எந்த ஒரு சுச்சுவேஷனும் வேண்டாம். எத்தனை நாளைக்கு நான் என்னோட ஃபீலிங்ஸை எமோஷனை எல்லாம் ஹைட் பண்ண முடியும்? எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரீபார்த் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு மைண்டில் தேர்ட் பார்ட்டி கூட நான் நிற்கிறேன், ஓகே, பட் நான் ஹாப்பி இல்லை. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. பட் கரண்ட்லி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கார் அப்படின்னா, ஒரு அத்தனை மாத்திரம் ஒரு இன்டென்சிட்டியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஆத்மார்த்தமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகக்கூடாது அவ்வளோ தூரம் ஹர்ட் ஆக்கிட்டு மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரீபர்த் பண்ணுறதுக்கோ, இல்லைங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ, இல்லைங்க டேரெக்டாக அவங்க ஃபேஸ்ட்டோ பார்க்குறதுக்கு இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அதான் இங்கே ட்ரூவான விஷயம். அதனால தான் இவர் அவரை ஆக்ஷன் எடுக்காமல், ஒரு எஃபோர்ட் கொடுக்காமல் ஸ்டக்காகி நிற்கிறார் நம்ம சொல்லலாம். பல டைம் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்போட ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் இருக்கலாம். இல்லைங்க நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருக்கலாம், இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்காரு. ஓகே, உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஏன்னா கரண்ட்லி வந்து இவர் இவ்வளோ தூரம் ரியலைஸ் பண்ணுறதுக்கும் இவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறதுக்கும், எனக்கு நேம் வேண்டாம், ஃபேமிலி வேண்டாம், சொசைட்டி வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதும்னு இவ்வளோ தூரம் இவர் ரியலைஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் கேட்டீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் லவ் நம்ம சொல்லலாம். இல்லைங்க ஆத்மார்த்தமாக நீங்கள் டிவைனாக எனக்கு இந்த உலகத்தில் எந்த சந்தோஷமும் வேண்டாம், எனக்கு யூனிவர்ஸ் மட்டும் போதுங்கிற யூனிவர்ஸ் கிட்ட மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சரண்டர் பண்ணியிருக்கலாம். ஓகே, எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நம்பி ஏமாந்துட்டேன், எனக்கு நீ ரிலேஷன்ஷிப்பே வேணாம், நீ மட்டும் போதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் சரண்டர் ஆகலாம். அதுக்காக தெய்வம் மேபி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கலாம். நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒருக்காக நமக்கு டேரக்டாக வந்துட்டு உண்டு. ஓகே, காரணம் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க, எந்த ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை. ஓகே, பர்சனல் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஓகே, ஸோ அதனால் வந்த ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். இவருக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவருக்கு கைடன்ஸ் கிடைக்கும். மேபி இவர் பல டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து நீங்கள் இவர்கிட்ட எத்தனையோ விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். இவர் அப்போல்லாம் மைண்ட் பண்ணிட்டு இல்லை. பட் இவருக்கு ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கைடன்ஸ், ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கைடன்ஸ், இல்லைங்க ஆக்ஷன் எடுக்கிறது எனக்கு கைடன்ஸ் இவருக்கு ஷோராக கிடைக்கும். அந்த ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இருக்கும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபினிஷிங் எனக்கு ஒரு வழியை மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. எனக்கு இதில் எந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லை. இவன் என்றைக்கு மீட் பண்ணல, இன்றைக்கி வரைக்கும் நான் பெயின் மட்டும் தான் அனுபவிச்சுட்ருக்கேன். அப்படின்னா வெளியே ரிலேஷன்ஷிப் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அத்தனை தூரம் நான் மரண வழியை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா டோன்ட் வரி, நியர் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கைடன்ஸ் இவருக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும். ஓகே,
കാരണം ഇതൊരു പോസ്റ്റ് റിലേഷൻഷിപ്പ് ടോട്ടലി സറണ്ടർ பண்ணிட்டு ഉണ്ട് தெய்வத்துக்கிட்ட. காரணம் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு இந்த ஒரு ரியலைசேஷனுங்கிறது நீங்கள் சைலண்டாக மாறின பிறகு, நீங்கள் சீக்கிரட்டிவாக மாறின பிறகு இவருக்கு இந்த ஒரு ரியலைசேஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. எல்லா ரியலைசேஷனும் ஃபீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் இப்போ அவைலபிளாக இல்லை. ஓகே, அட் த சேம் டைம் இவ்வளோ தூரம் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு கஷ்டப்படுத்திட்டு மறுபடியும் ரிலேஷன்ஷிப் வந்து நிற்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இவருக்கு இல்லை. மறுபடியும் ஒரு தொடக்கம் கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை மீறி உங்ககிட்ட வரதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லை. டோட்லி எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தெய்வம் எப்படி தெய்வம் எனக்கு லைஃப்பில் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அதை கொடுக்கட்டும். எதை கொண்டு வந்து சேர்க்கணும் இருக்குதோ அதை கொண்டு வரட்டும். மறுபடியும் ரீபர்த் தெய்வமாக கொண்டு வந்தால் கொண்டு வரட்டும். எல்லாம் இவர் சரண்டர் ஆகிட்டு உண்டு தெய்வத்துக்கிட்ட. அதனால உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். பட் இவருக்கு டெய்லியுமே லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த உலகத்தில் இவரை சுற்றி எத்தனையோ சொந்த பந்தங்கள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தாலும் மனசை விட்டு பேசுகிறதுக்கும் இவருக்கு லைஃப்பில் நடக்கிறது என்னென்னு கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. ஓகே, ஏன்னா சில விஷயங்களை நம்ம எல்லாருக்கிட்டே தொடர்ந்து சொல்ல முடியாது. ஒரு சில பர்சன்கிட்ட மட்டும் தான் நம்ம ட்ரூ ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ண முடியும்னு சொல்கிற மாதிரி என்னதான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவர் கூட இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கிட்ட போய் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா தேர்ட் பார்ட்டி மேபி பயங்கர ட்ரெடிஷ்னல் பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லைங்க சொசைட்டி ஃபேமிலி பயங்கர ஒரு கல்ச்சராக இருக்கலாம். பட் இவருக்கு இதெல்லாம் தாண்டி உங்கள் கூட ஒரு இன்டென்சிட்டி இவருக்கு ஃபீல் ஆகும். இவருக்கு இப்போ எதுவும் வேண்டாம். ஓகே, நீயும் நானும் செய்கிறதுக்கு என்னென்ன சுச்சுவேஷன் எல்லாம் பிரேக் ஆகுது, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதுங்கிற ஒரு தோட்டத்தை இவருக்கு அடைந்து போயிட்டுருக்காரு. இவருக்கு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசை விட்டு பேசணும், க்ளோஸ் ஆகணும், ஃப்ரீ ஆகணும், அட்டாச் ஆகணும், பல ஹாப்பினஸ் உண்டு. பட் இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பார். ஓகே, இவருக்கு ஏன்னா இவரோட மைண்டில் இருக்க தோட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இனி இந்த ஒரு பர்சனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லைங்க இவருக்கு வாயில் இருக்கக்கூடிய வார்த்தையை கேட்குறதுக்கோ நீங்கள் ரெடி இல்லை. நீங்கள் நம்ம பொறுத்தக்கிட்ட அத்தனை தடவை இவர் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ இவருக்கு தோன்ற விஷயம் இனி நம்ம இவங்க லைஃப்பில் போகிறதா இருந்தால் டேரெக்டாக ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டியோட போகணும். மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம்னு ஒரு தோட்டில் இவருக்கு அடைந்து போயிட்டுருக்காரு. ஸோ நமக்கு டைம் எடுத்துக்கும். ஸ்லோயிங் டவுன் அடகம் வந்திருக்குது. இவர் அவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்காரு. உங்களை சேசிங் பண்ணுறாரு. சேசிங் பண்ணாமல் கிடையாது, சேசிங் பண்ணிவிட்டு பாசிபிலிட்டிஸ் உங்களை பற்றின ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லைங்க கரண்ட் நீங்கள் இவ்வளோ சைலண்டாக இருக்கிறீங்க, ஏன் சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க, உங்களை பற்றி ரகசியங்களை தெரியறதுக்கு இவர் சேசிங் பண்ணிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த சேம் டே பாசிபிலிட்டிஸ் பார்க்குறது ஏதாவது குறுக்கு வழி இருக்கா, சீக்கிரமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீபர்த்து கொண்டு வரதுக்கோ இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட் கொண்டு வரதுக்கோ ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு ட்ரை பண்ணாமலாம் கிடையாது. ஓகே, பட் இந்த இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, காரணம் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இவர் ஸ்டக்காகி நிற்கலாம், டிஸ்டர்பன்ஸில் இவர் இருக்கலாம். பட் இவர் ஷோராக ஆக்ஷன் எடுப்பார். ஏன்னா நான் சொன்னேன்ல, சன் கார்டு நமக்கு வந்தாலே பாசிட்டிவான ஒரு கார்டாகும். இப்போ நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற சந்தோஷங்களோ ஹாப்பினஸோ எதுவுமே கிடைக்காம இருந்தாலும் நியர் ஃப்யூச்சரில் மேஜிக்கல் மிராக்கிள் மாதிரி ஏதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும். அந்த ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு இனி வரக்கூடிய ஒரு டைமில் இவர் டைரக்ட் ஒரு கமிட்மெண்டோட தான் வருவார். இல்லைங்க இவருக்கு வேறு வழி இல்லை. இனி இவர் எப்படி ஆசை வார்த்தை பேசணும், கண்ணே மானேன்னு கொஞ்சம் நீங்கள் இனி இவரை ட்ரஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இவருக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு ரியலைசேஷன் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் இனி வரக்கூடிய ஒரு டைமில் இவர் கரெக்டாக ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் வருவார். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது தெய்வத்தை மட்டும்தான். தெய்வத்தை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள், மெடிடேஷன்ஸ் ஏதாவது ஒரு பண்ணி மைண்டை காம் ஆக்குங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, சைலண்டாக இருங்க, சீக்ரெட்டிவாக இருங்க, ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகாதுங்க. ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். உங்களை பற்றின ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். இவருக்கு லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் இவருக்கு நீங்கள் இல்லைங்க இவருக்கு லைஃப் எவ்வளோ கஷ்டப்படும், நீங்கள் இவருக்கு லைஃப்பில் ஏதாவது எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரூவாக இருந்தீங்க, கைடன்ஸ் இவருக்கு ஷோராக கிடைக்கும். அந்த ஒரு டைமில் இவர் ஆக்ஷன் எடுப்பார். ரீபர்த் கன்ஃபார்மாக நமக்கு உண்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லை. ஓகே, இவர் எஃபோர்ட் கொடுக்காம எல்லாம் இல்லை. இவர் எஃபோர்ட் கொடுக்க ட்ரை பண்ணால் இங்கே ஆல் எஃபோர்ட்டு ஃபெயிலியர் ஆகும். சம்டைம் இவருக்கு கால் பண்ணணும்னு தோணும், மெசேஜ் பண்ணணும்னு தோணும். அந்த டைம் இவர் ஏதாவது கால் பண்ணதுக்கு போவார். அந்த டைம் இவருக்கு மைண்டில் ஒரு தாட் வரும், எந்த மூஞ்சை வச்சுட்டு போவார். அப்படி வரக்கூடிய ஒரு டைமில் இவர் பிரேக் ஆகுறது. ஸோ இப்படி தான் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு ரெஸ்னேட் ஆகுது தெரியல. ரெஸ்னேட் ஆகுது அப்படின்னா ஷோராக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். C letter important, R letter important, I letter important, T letter important, S letter important. இந்த லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ 333 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 333 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம்.
22 important, 19 important, 30 important, 20 important, 49 important, 21 important, 26 important, 16 important, 33 important, 39 important, 32 important, 49 important, 43 important, 42 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், ஓகே. இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். எஸ், இந்த 21 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசீசன் மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.